புக்கிட் ஹமான் டாங்வாங்கி வணிக குற்றப்புலனாய்வுத்துறை கோலாலம்பூரில் உள்ள 2 சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை மேற்கொண்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தெரிவித்தார். முதல் சோதனை நடவடிக்கை கோலாலம்பூரில் உள்ள பிஞ்சாய் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 13 வெளிநாட்டு ஆடவர்களும் ஒரு உள்ளூர் ஆடவரும் கைது செய்யப்பட்டனர். ஒரு சீன நாட்டு ஆடவரை இணையதளம் மூலம் ஏமாற்றியது தொடர்பில் போலீசார் இந்நடவடிக்கையில் இறங்கியதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 45 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். அவர்களிடமிருந்து கைபேசிகள், மடிக்கணினி, மோடம் போன்ற பல மின்சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் அனைவரும் செக்ஷன் 420, 511 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்படுவார்கள் என்று அவர் கூறினார். மற்றொரு சோதனை 19ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் கோலாலம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்டது. அங்கு வெளிநாட்டு ஆடவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இணையதளம் மூலம் முதலீட்டு மோசடி புரிந்ததாக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆடவர் செய்த புகாரின் காரணமாக கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 25 வயது முதல் 30 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்தும் மடிக்கணினிகள், கைபேசிகள், மோடம் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அனைவரும் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.